Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ நமக்கு ஜூலை 1 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கவுன்சிலிங்கோடைய அந்த ஷெடியூல் வந்து இந்த வீக் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து நேற்று நமக்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து நமக்கு நீட் எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஏரியாவில் வந்து நீட் எக்ஸாம் கரண்ட் கட் ஆகி மழை பெஞ்சு கரண்ட் கட் ஆகி ஸோ கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே மாதிரியா ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் இண்டூர் அண்டு உசைன் ஏரியாவில் நிறைய மாணவர்கள் எழுதின நீட் எக்ஸாம் தேர்வு மையத்தில் கரண்ட் கட் ஆகி நிறைய சிரமம் வந்தனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மத்திய பிரதேசம் உயர் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீட் எக்ஸாம் எந்த மாணவர்கள் ஒரு 75 மாணவர்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்குலாம் வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி என்டிஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மத்திய பிரதேசமுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் லீக் ஆகி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. பட் இந்த வருஷம் இதே மாதிரியே அதுவும் கவுன்சிலிங் நடக்கிற இந்த தருவாயில் இந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எம்பி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாதிக்கப்பட்ட அந்த இண்டோர் அந்த உசைன் ஏரியாவில் சில மாணவர்கள் சில சென்டர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கரண்ட் கட்டாதனால. ஸோ அந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் நீட் எக்ஸாம் ரீகண்டக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியா உயர்நீதிமன்றம், அதாவது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி வந்து உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்டிஏ தரப்புல இருந்து எந்த அப்டேட் வருது அதை பேஸ் பண்ணி ரீ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இல்லை அதற்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குவாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸோ கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஸோ நமக்கு தெரியுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறேன்னா அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.